நான் உங்க டாக்டர் ஷமீர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பற்றி பார்ப்போம். மலச்சிக்கலுக்கான காரணங்கள் ரொம்ப காமனான காரணம் நம்ம போதுமான அளவு தண்ணீர் எடுக்காமல் இருக்கிறது, உணவுல நார்ச்சத்து குறைவா இருக்கிறது, அப்புறம் டேப்லெட்ஸ், நம்ம பிபிக்கு எடுக்கிற டேப்லெட்ஸ், டயோட்டிக் டேப்லெட்ஸ், நீர் வெளியே போறதுக்கான டேப்லெட்ஸ், இந்த மாதிரி சில டேப்லெட்ஸ்னால வரலாம். அப்புறம் டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல்டு சுகர் அதிகமா இருக்கிறது, தைராய்டு இருக்கிறது, இந்த மாதிரி சில காரணங்கள்னால வரலாம். ரொம்ப ரேரா பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பெருக்குடல்ல மலம் வர வழி தான். ஸோ இந்த பெருங்குடல்ல ஏதாவது கட்டி வளர்ந்துருக்கு, கேன்சர் அடைச்சிருக்கு, இல்லை ஏதாவது ஸ்ட்ரிக்சர் இது சுருங்கி இருக்கு அப்படின்னாலும் மலச்சிக்கல் வரலாம். ஸோ இது ஒரு ரேரான காரணம். அடுத்து இந்த மலை வெளியேற இடத்துல இவங்களுக்கு ஏதோ குறைபாடு இருந்துச்சுன்னா மலச்சிக்கல் வரலாம். போதுமான அளவு வயிறை சுருக்கி ஆசன வாயை ரிலீஸ் பண்ணும்போது மழை வெளியேறும். இந்த இடத்துல ஏதோ கோளாறு இருந்துச்சுன்னா நமக்கு மலச்சிக்கல் வரலாம். ஸோ மலச்சிக்கலுக்கு நம்ம பரிசோதனை ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஹீமோகுளோபின் அளவு பார்க்கறது, சுகர் பார்க்கறது, தைராய்டு பார்க்கறது, அப்புறம் ஸ்கேன் பரிசோதனை செய்ய சொல்லுவோம், சிடி ஸ்கேனு. அப்புறம் கொலனோஸ்கோபின்ற ஒரு பரிசோதனை பண்ண சொல்லுவோம். கொலனோஸ்கோபிங்கிறது என்னன்னா, நம்ம பெருங்குடல் வெளியே போய் ஒரு கேமரா வச்சு இந்த பெருங்குடல் ஃபுல்லா பரிசோதனை செய்யறது. இந்த பரிசோதனைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இனிமா மாதிரி கொடுத்து குடலை சுத்தம் பண்ணிட்டு இந்த கேமரா வச்சு இந்த பெருங்குடல் ஃபுல்லா பரிசோதனை பண்ணுவோம். இது யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்ம டாய்லெட் போகும்போது பிளட் இருக்குன்னு சொல்றவங்க, டாய்லெட் போகும்போது சளி மாதிரி போகுதுன்னு சொல்றவங்க, அப்புறம் டாய்லெட் அடைச்சிட்டு போக மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க, இவங்களுக்குலாம் இந்த கொலனோஸ்கோபிக் பரிசோதனை செஞ்சு நமக்கு மூளை எதுவும் இருக்கா, கட்டி எதுவும் இருக்கா, குடல்ல புண்ணு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த பரிசோதனை ஏனோரெக்டல் மேனோமெட்ரின்றது. ஸோ சில பேஷண்ட்ஸ், குறிப்பா வயது முதிர்ந்தவங்க டாய்லெட்ல போய் ரொம்ப நேரமா உட்காந்துட்டு டாய்லெட் வரலைன்னு சொல்லுவாங்க, விரல் வச்சு எடுப்பாங்க, ரொம்ப நேரம் முக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆசன வாய் போதுமான அளவுக்கு சுருங்காமையும், இல்ல மாறி மாறி அவங்க வயிறை சுருக்கி ஆசன வாயை ரிலாக்ஸ் பண்றதுக்கு பதிலாக அவங்க ஆசன வாயை டைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களால மலத்தை வெளியேற்ற முடியாது. ஸோ அந்த பரிசோதனை நமக்கு ஏனோரெக்டல் மேனோமெட்ரி சொல்லுவோம். இந்த பரிசோதனை மூலமா மழை வெளியேறதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம்.